வணக்கம். மாதம் ரூபாய் 2500 விஜய் மகளிர் திட்டத்தில் சேருவது எப்படி? பெண்களுக்கான மிக முக்கியமான தகவல். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய பல புதிய நலத்திட்டங்கள் மற்றும் பல புதிய அறிவிப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. இத்திட்டத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களில் 1.13 கோடி பேருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. புதிய அரசு அமைந்தால் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இப்போது ஆட்சியை பிடித்துள்ளது. தாவேக ஆட்சியை பிடித்தால் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி கொடுத்தார். அதன்படி இத்திட்டம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளது. இத்திட்டத்திற்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற விதிமுறைகளே இருக்கும். ஏனென்றால் சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதை அடிப்படையாக வைத்தே விஜய் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 2500 ரூபாயும் அறிவிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் விஜய் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விதிமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். ஆண்டு வருமானம் உதாரணமாக 2.5 லட்சத்திற்கும் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம். மத்திய மாநில அரசு ஊழியர்களின் குடும்பங்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்தது போலவே சொந்தமாக 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு மறுக்கப்படும். இது தவிர இன்னும் கூடுதல் சில விதிமுறைகள் விஜய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. தற்போது இத்திட்டம் தேர்தல் வாக்குறுதி என்பதால் மட்டுமே இப்போது விண்ணப்பிக்க முடியாது. 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ளது. இது குறித்து தமிழ்நாடு அரசு விரைவில் விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது முதல் இதற்கான அதிகாரப்பூர்வமான விண்ணப்பம் பதிவு தொடங்கும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கொடுத்துள்ள கூடுதல் தேர்தல் வாக்குறுதிகள். விஜய் தனது கட்சியின் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்காக இன்னும் சில திட்டங்களை அறிவித்துள்ளார். ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம். காமராஜர் கல்வி உதவி திட்டம் மூலம் குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகையாக தாயார் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 15000. பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் ஊட்டச்சத்து அடங்கிய தாய்மாமன் கிட். ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை. இது மாதிரி இன்னும் பல புதிய அறிவிப்புகள் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றின முழுமையான அறிவிப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.